இந்த தைவான் விவகாரம் இந்த இரு நாடுகளும் பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? சீனாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சீனர்கள் நினைக்கிறாங்க, தொடக்கத்துல இருந்தே நினைக்கிறாங்க. ஏன்னா என்னைக்கு வேணாலும் சீனா ஒரு படையெடுத்து தன்னை ஆக்கிரமிச்சிரும் அப்படின்ற ஒரு அச்சம் அதற்கு இருக்கு. அது அமெரிக்கர்களுடைய உதவி இல்லைன்னா இந்நேரம் ஹாங்காங் மாதிரி அதுவும் சீனாவோட ஒன்றிணைஞ்சிருக்கும். Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, CSE, Cyber Security. Admissions open for 2026. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடன் எழுத்தாளரும் ஐநாவின் முன்னாள் அதிகாரியுமான கண்ணன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். சார், ட்ரம்ப் சீனா பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த பயணம் அவர் போகிறப்போ 10 முன்னாடி மார்க்கோ ரூபியோ சொல்லியிருந்தார், இந்த தைவான் விவகாரம் பற்றி ரொம்பவும் நம்ம கவனம் கொண்டு இதில் முக்கியமாக பேசப்படும் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி ஜி ஜின்பிங் பார்த்தோன்னா இதை நம்ம ரொம்பவும் கவனமாக கையாளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தைவான் விவகாரம் இந்த இரு நாடுகளும் பேசுறதுக்கான காரணம் என்ன சார்? இந்த இரு நாடுகளுக்கும் தைவானியா முக்கியமானதாக இருக்குது சார். தாய்வான் சீனாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சீனர்கள் நினைக்கிறாங்க, தொடக்கத்துல இருந்தே நினைக்கிறாங்க. 1950 சீனாவினுடைய தேசியவாதிகள் அங்கே நடந்த கம்யூனிஸ்ட் புரட்சியில் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் தஞ்சமடைந்த இடம் தாய்வான். அவர்கள் அங்கே ஒரு அரசை அவங்க நிறுவனாங்க. அந்த அரசு கம்யூனிசத்திற்கு எதிரான தேசியவாதிகளுடைய அரசு. அந்த அரசை தான் அமெரிக்கா முதல்ல அங்கீகரித்தது. அதனால் 71 72 சீனாவோட ஒரு பெரிய இணக்கம் கிசிஞ்சரால் அவர்களுக்கு ஏற்படுற வரைக்கும் தாய்வான் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் சீனாவினுடைய இடத்துல இருந்துச்சு. சீனாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தது. ஆமாம், இந்த சீனா இல்லை இன்றைக்கி நம்ம சீனான்னு நினைக்கிறது அதல்ல. அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் தங்களுடைய போக்கை மாற்றி கொண்டார்கள். ஆனால் தொடர்ந்து தாய்வானுக்கு ஒரு பாதுகாப்பை அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்வான் தன்னுடைய பாதுகாப்பை அமெரிக்காவினுடைய நல் எண்ணத்தோடும் நல்லுறவோடும் பிணைத்திருக்கிறது. ஏன்னா என்னைக்கு வேணாலும் சீனா ஒரு படையெடுத்து தன்னை ஆக்கிரமிச்சிரும் அப்படின்ற ஒரு அச்சம் அதற்கு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு ஆயுத விற்பனையை அமெரிக்கர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்கு முதல்ல அப்படி கொடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவர்கள் அதை சரின்ட்டு அது காங்கிரஸுக்கு போய் அவர்கள் அதை கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஆயுதங்கள் தந்ததை சீனா பெருசாக ரசிக்கலை. பல ஆயுதங்களை பல ஆண்டுகளாக தாய்வான் அமெரிக்கர்களிடமிருந்து வாங்கி கொண்டு இருக்கிறது தன்னுடைய பாதுகாப்புக்காக. ஆனால் எப்போவும் அதற்கு இந்த பெரிய சீனா தன்னை ஆக்கிரமிச்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அங்கே கம்யூனிசம் கிடையாது, அதாவது ஹாங்காங் மாதிரி. ஆனால் ஹாங்காங் முழுமையான ஒரு குறிப்பிட்ட அளவு தன்னாட்சி உண்டுன்னு பேரே ஒழிய அது சீனாவோட ஐக்கியமான ஒரு இடம். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் காலனியாக இருந்துச்சு. அது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக சீனாவோட திருப்பி சேர்ந்துருச்சு. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய, அதாவது ஒன் கண்ட்ரி 2 சிஸ்டம்ஸ், ஒரே நாடு ஹாங்காங்கும் சீனாவும், ஆனால் இருவகையான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு, இருவகையான போக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஹாங்காங்கில் இருக்கவங்கள நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய முதலாளித்துவ அல்லது உங்களுடைய கம்யூனிசம் அல்லாத பொருளாதார சித்தாந்தத்திற்கு எந்த தடையும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை தந்துச்சு. ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஹாங்காங் இருக்குது. இன்றைக்கும் அது ஒரு பெரிய பொருளாதார மையமாக செயல்படுகிறது. ஆனால் அங்கே மனித உரிமைகள் அதெல்லாம் பெரிய கேள்விக்குரிய ஆகியிருக்கிறதா ஹாங்காங்கில் இருக்க பல பேர் நினைக்கிறாங்க. அது வேறு செய்தி. தாய்வான் ஒரு தனி நாடாக கிட்டத்தட்ட 24 நாடுகள் அதை அங்கீகரிக்கின்றன. அதற்கென்று தனியாக பாஸ்போர்ட் உண்டு. அது தனியாக பல பேரோட நமக்கு இங்கே நீங்கள் மயிலாப்பூர்லேருந்து என்ன இப்போ பேட்டி கண்டுட்ருக்கீங்க, இங்கேருந்து நீங்கள் தள்ளி இதுக்கு போனீங்கன்னா அடையார் அந்த கிரீன்வே சாலைக்கு போனீங்கன்னா அங்கே தாய்வானுடைய ஒரு வர்த்தக மையம் இருக்குது. அதனால் அவர்கள் வர்த்தக ரீதியாகவும் அவர்களுடைய தொழில்முறை, அவங்களுடைய நிறைய மின்னணு சாதனங்கள், அவங்க இந்த ஃபாக்ஸ்கான் கூட தாய்வான் கம்பெனின்னு நினைக்கிறேன், அந்த ஆப்பிள் பண்ணுதே ஆப்பிள். இப்போ நிறைய அமெரிக்கா நிறுவனங்களுக்கு நிறைய உபரி பொருட்கள் தைவான்ல இருந்து போகுது. அந்த வகையில் முன்னுரிமை பெற்றுட்டு வருது மாதிரியான செய்திகள். அவர்கள் மின்னணுவில் முன்னாடி இருப்பவர்கள். அதனால் சின்ன நாடாக இருந்தாலும் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது அப்படின்றவங்க அவங்க.
சீனாவுக்கு அது வந்து தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம், தங்களுக்கு சொந்தமான ஒரு இடம். அது அமெரிக்கர்களுடைய உதவி இல்லைன்னா இந்நேரம் ஹாங்காங் மாதிரி அதுவும் வந்து சீனாவோட ஒன்றிணைஞ்சிருக்கும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சீனாவை, இவ்வளவு பெரிய ஒரு முன்ன மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக சீனா இல்லை. ஆமா, அது ரொம்ப தொழில முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொள்கைகளை சமரசம் செஞ்சுட்டு நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருளாதார ரீதியான கொள்கைகள் கொண்டு வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் கண்டிருக்காங்க. அதனால அவர்கள் வந்து அமெரிக்காவினுடைய துணை மட்டும் இல்லைன்னா அவர்கள் வேகமாக சீனாவோடு வந்து சேர்ந்துருவாங்க. அப்படி நடக்கலை. அதனால அது ஒரு சிக்கலாக சீனர்கள் பார்க்கிறார்கள். அமெரிக்கர்களுடைய நெடுநாளைய நீண்ட கால வெளியுறவு கொள்கை என்னன்னா, தாய்வானுக்கு உங்களுடைய பாதுகாப்புக்கும் உங்களுடைய இறையாண்மைக்கும் நீங்கள் விரும்புகிற வரைக்கும் நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்றது. அதனால் இந்த அமெரிக்க நிலைப்பாட்டை கேள்விக்குறியாக்குகிறார் ஷி முதல்ல. ஏன்னா அமெரிக்கர்கள் வந்து இன்னைக்கு சீனர்கள்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஹார்முஸ் நீரிணையை முழுவதுமாக திறக்கிறதுக்கு கூட சீனர்கள் உதவி பண்ணலாம். அவர் நான் அதை கேட்க போகிறதில்லைன்ட்டு சொல்லியிருக்காரு அதிபர் ட்ரம்ப். அவர் கேட்பாரா மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது கூட வரலாம். அவர்களுக்கு ஈரானியர்கள் மீது ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு அவர்கள் பயன்படுத்தி ஹார்முஸ் நீரிணையை திறக்க அவர்கள் உதவலாம். ஓகே சார், இப்போ இந்த விஷயம் தாண்டி நம்ம ஹார்முஸ் பற்றி பேசியிருக்கோம். பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க சார். அப்படி என்னென்ன விஷயங்கள் வந்து விவாதிப்பாங்க சார்? ஏன்னா பரஸ்பர வரி வந்து ட்ரம்ப் ஒரு காலத்தில் போட்டப்போ இவங்களும் அதற்கு இணையாக நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஸோ இந்த சீனா அமெரிக்கா இவங்க ரெண்டு பேர் பொருளாதார ரீதியாக என்னென்ன விவாதிக்க வாய்ப்புகள் இருக்குது சார்? இல்லை, பொதுவாக அவர்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய வர்த்தக நாடுகள். அமெரிக்க சந்தையை பெருமளவு நம்பி சீனர்கள் இருக்கிறார்கள். அந்த சந்தை திறந்திருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் கட்டணங்கள் அதிகமாகக்கூடாதுன்றது அவர்களுடைய எண்ணம். சீன பொருட்கள், சீனாவில் உற்பத்தியான பொருட்கள், சீனாவில் தயாரித்த பொருட்கள், சீனாவில் ஒன்று சேர்த்த பொருட்கள், அசம்பிள்ட், அந்த மாதிரியான பொருட்களை நம்பி அமெரிக்கா இருக்கிறது. அவர்கள் மலிவான பொருட்களுக்கு பழகிட்டாங்க, இந்த சீன பொருட்களுக்கு. அதனால் அவர்கள் இவர்களை அதிகமாக நம்பி இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இடையில ட்ரம்ப்பினுடைய அவர் வந்த உடனே அதிரடியாக அவர் எடுத்த அந்த கட்டண வரி பரஸ்பர வரி, ஆமாம், அதெல்லாம் வந்து அவர்களை ரொம்ப, ஆனால் அவர் தான் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்த பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு தூதுக்குழுவும் வந்து ஜெனீவாவில் சந்தித்த பிறகு வர்த்தக தூதுக்குழுக்கள், அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பனிக்கட்டி உடைஞ்சு உருகி அதற்கப்புறம் ஒரு சமாதானம் வந்துச்சு. அதனால் இப்போது இன்னும் கூட அமெரிக்கர்கள் சீனர்களுக்கு விதித்திருக்கிற கட்டணங்கள் உயர்வு. சீனர்கள் அமெரிக்கர்களுக்கு விதித்திருக்கிற கட்டணத்தை விட அது அதிகம். இருந்தாலும் முன்னளவுக்கு வந்து ஒரு பெரிய மோதல் இல்லை. இன்னும் அதை விரிவாக்குறதுக்கு இப்போ வந்து அமெரிக்கா வந்து பாதுகாப்பு கருதி சில சிப்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சிப்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தடை பண்ணியிருக்கு. ஆமாம், சிலதெல்லாம் இந்த ஏஐ துறையில் வந்து அவங்களுடைய ஆதிக்கம், நுண்ணறிவு துறையில் இருக்கக்கூடிய சில சிப்ஸு, அந்த சிப்ஸை வந்து வேணும், அதை வந்து எங்களுக்கு நீங்கள் எந்த தடையும் இல்லாத தரணும்ட்டு இவர்கள் கேட்கலாம். அதே மாதிரி இவர்கள் வந்து இங்கேருந்து இவர்களுடைய விளைபொருட்கள் நிறைய அவங்க வாங்கணும்ட்டு ஆசைப்படுறாங்க. சீனாவிலிருந்து நிறைய பொருட்கள் அமெரிக்கா வாங்கணும் அப்படிங்கிறது அமெரிக்க விளைபொருட்கள், அமெரிக்க விளைபொருட்கள், இந்த விவசாய பொருட்கள், சோயா, அந்த மாதிரியான தானியங்கள், இதெல்லாம் வந்து இங்கிருந்து அவர்கள் கொள்முதல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் வெளியுறவு கொள்கையில் அவங்க ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடிய ஒரு மோதல் போக்க கொண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே தென்கிழக்கு ஆசிய, உங்களுக்கு அங்கே இந்த பிலிப்பீன்ஸ் சீன்னு சொல்கிறாங்க இல்லையா, பிலிப்பீன்ஸ் கடலில், அங்கே வந்து சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. அது அங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அமெரிக்க நேச நாடுகள். அவர்கள் தொடர்பாக கூட ஒருவேளை பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். இன்றைக்கி தான் அவர் வந்திருக்காரு, அவருக்கு பெரிய ஒரு வரவேற்பு தந்திருக்காங்க, அவங்க சந்திச்சிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு வந்திருக்க செய்திகள் வந்து தாய்வான் வந்து ஒரு சின்ன நெருடலான் எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஷீ சொன்னதாக நாம் பார்க்குறோம். அதை கவனமாக நீங்கள் கையாளணும். அப்படின்னா நீங்கள் அதிகமாக அவர்களை ஆயுதங்கள் விற்கக்கூடாது, அவர்களை வந்து நீங்கள் வந்து எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட எங்களுக்கு சொந்தமான ஒரு தனி நாடுன்னு சொல்லிக்கிட்டா கூட அது தனி நாடு கிடையாதுன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் நீங்கள் ஆயுதங்களை சரமாரியாக விற்பதோ அல்லது அவர்களுக்கு சாதகமான முடிவுகளை நீங்கள் தொடர்ந்து பொதுவில் எடுக்கிறதோ வெளியில் சொல்கிறதோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருக்கிறது என்ற செய்தியை அவர் சொல்லியிருப்பார். அதில் இவர் வந்து எவ்வளவு சமரசம் பண்ணிக்குவார் என்று பார்க்கணும். இவருக்கு வந்து ரெண்டு தலைவர்களை பெரிய அளவில் பிடிக்கும். அதில் ஒரு தலைவர் வந்து இவர் ஷீ, ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடர்,
அவர் வந்து ஒரு உறுதி படைத்த தலைவர் அப்படின்னு நினைக்கிறார். அவரை மாதிரி இவர் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. அங்கே ஜனநாயகம் கிடையாது. அவர் நினைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் ஆளலாம். அப்படிப்பட்ட ஆட்கள். அதே மாதிரி தான் புட்டின். இவங்க 2 பேர் மேலேயும் இவருக்கு வந்து இனம் புரியாத ஒரு மயக்கம் இருக்குது. அப்புறம் இவர் வந்து ஒரு பெரிய தூதுக்குழுவை எடுத்துகிட்டு போயிருக்காரு, வர்த்தக தூதுக்குழு. அதில் எலான் மஸ்க் இருக்கார். ஆமாம். நிவிடியாவுடைய ஆப்பிளோடைய சிஇஓ டிம் குக் இருக்கார். அதனால் டிம் குக் போயிருக்கார், புதிய சிஇஓ அவர் போயிருக்கார். அதனால் இப்போ வந்து இது வந்து வர்த்தகம் தான் அவங்களுக்கு முதல். அதற்கு பிறகு வர்த்தகத்துக்கு பிறகு வெளியுறவு கொள்கை. அதுக்கப்புறம் அந்த வெளியுறவு கொள்கையில் அமெரிக்காவினுடைய இந்த ஈரான் இதுதான் சார். இந்த ஈரான் போரில் வந்து அமெரிக்கா பேசுவதை தாண்டி இந்த பக்கம் சீனா வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா நிறைய செய்திகள் நம்ம அந்த போர் நடந்துகிட்டு கூட பார்த்தோம். ஷேடோ ஃப்ளீட்ஸ் மூலியமாக சீனா வந்து அவங்களுக்கு தேவையான எண்ணெய்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஈரான்லேருந்து. ஈரானுக்கு தேவையான நிதி உதவியும் சீனா தான் வந்து பார்த்தோன்னா அவங்க பிராக்சிஸ்க்கு தேவையான நிதியை வந்து பேங்க்ஸ் மூலியமாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் பார்த்தோம். ஸோ அந்த சைக்கிள் வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் அந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து முற்றுகிட்டதுனால ஒருவேளை சீனா வந்து ஈரான் விவகாரம் பற்றி இவங்களா பேசுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குமா சார்? இப்போ வரைக்கும் அவங்க பேசினா செய்திகள் வரல. அப்படி பேசுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஹார்மோஸ் நீரிணை பழையபடி திறக்கணுன்றதுல சீனர்களுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா அது அமெரிக்கா முடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமளவு எண்ணெய் ஈரானிடமிருந்து பெற்றது வந்து சீனா. அதுக்கான வாய்ப்புகள் இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ தரை வழி தான் எண்ணெயை பெற முடியும். தரை வழி நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை தான் கடத்த முடியும். போக்குவரத்து குழாய் மூலம் இருந்தால் நம்மளால் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ண முடியும். உடனடியாக அந்த தீர்வை வந்து நம்மளால் எட்ட முடியும். அதனால் அவர்களும் அதை திறக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. முன்னாடி அதை வந்து அது தொடர்பாக கருத்தெல்லாம் ஷீ சொல்லியிருக்கார். அதனால் எனக்கு என்னமோ 2 பேரும் ஒரு நேர்கோட்டில் ஓரளவுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது தவிர மறைமுகமாக சீனர்கள் ஈரானியர்களுக்கு இந்த போரில் வந்து உதவுறதும் தெரியும். அவர்கள் டெக்னாலஜி முதற்கொண்டு ஆயுதங்கள் இது மாதிரியான நிறைய உதவிகள் செய்கிறாங்க. பொருளாதார ரீதியாக அவங்க முன்னாடி இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெக்னாலஜியும் ஆயுதங்கள் சார்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் அதெல்லாம் கூட வந்து இந்த விஜயத்திற்கு பிறகு, இந்த வருகைக்கு பிறகு ஈரான் போரில் ஒரு வெளிச்சம் தெரியலாம். அதற்கு ஒரு முடிவு வரலாம். இப்போ வந்து ஒரு முற்றுப்பெறாத ஒரு போராக அது இருக்கிறது. எப்போ முடியும்னு யாருக்கும் தெரியல. 2 பேரும் வந்து ஒரு தீவிரமான ஒரு கடுமையான நிலையை எடுத்திருக்கிறார்கள். சீனாவினுடைய உதவியோடு அது கொஞ்சம் மாறுவதற்காக ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன விரிசல் அந்த கோட்டையினுள் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து விவாதிச்சிருக்கோம் சார். நீங்கள் நேரம் அளிச்சதுக்கு மிகவும் நன்றி சார். The Chennai Silks in Mega Summer Sale. Velamal Engineering College, CSE, Cyber Security. Admissions open for 2026.